என்டிஏ தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ இந்த நிலையில் நம்ம கருத்துக்களையும் கேட்டு பெற்றுட்ருக்கோம். அடுத்தபடியாக நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு நாகராஜன் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், நன்றி இணைப்பில் இணைஞ்சதற்கு. சார், இப்போ ரமேஷ் சார் அவங்க சொல்லியிருந்தாங்க தொகுதி பங்கீடுக்கு எடப்பாடி அவர்கள் போய் டெல்லியில் இப்போ பேசணுமா அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது அப்படிங்கிற. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா இவங்க தொகுதியை பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க உள்ஒதுக்கீடு செய்வாங்க அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்குல்ல, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மேடம், இன்னைக்கு தொகுதி பங்கீடை காரணம் காட்டி அவர் டெல்லிக்கு செல்லவில்லை. முதல்ல தொகுதி பங்கீடு ஏப்ரல் 10ஆம் தேதியே முடிஞ்சிடுச்சு. என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னைக்கே தொகுதி பங்கீடு முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து என்னன்னா எடப்பாடி அவர்களோட ஸ்டேச்சரை வீக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க அடிமையாயிட்டாரு, இங்க அடிமையாயிட்டாரு, அமித்ஷா திமுக ஆயிட்டாரு, இதுக்காக தான் அங்க போயிருக்காரு, அதுக்காக தான் இங்க போயிருக்காரு, திட்டமிட்டு பரப்பக்கூடிய சதி வேலைகள் தான் இது. ஏன்னா இந்த வருடம் இந்த கூட்டணியை பொறுத்தவரை, அதாவது ஏப்ரல் 10ஆம் தேதி ஆன கூட்டணியை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு எந்தெந்த தொகுதிகள் எல்லாமே முன்னாடியே பேசி வச்சுட்டு ரொம்ப பிளான்டா போயிட்டு இருக்காங்க. இன்று அவர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு காரணம் வேற ஒரு புதிய கூட்டணி கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு வேலைக்காக அவங்க போயிருக்காங்க. அதுதான் அந்த புதிய கூட்டணி இல்ல, அது நான் ஏன் சொல்லணும் வெளியில, அதுக்கான டைம் அமையணும்ல. எல்லாமே இப்போ நிறைய விஷயம் அமையல இந்த சென்ஸ் முன்னாடியே சொல்லிட்டு அது வெளில நடக்கலன்னா அது வேற மாதிரி ஆயிடும். வேற ஒரு புதிய கட்சி, ஒரு முக்கிய கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர என்டிஏ மீண்டும் முயற்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான ஒரு முக்கிய வேலைக்கு தான் அமித்ஷா எடப்பாடி அவர்கள் சென்றிருக்கிறார். சும்மா இந்த கூட்டணி வீக்கா இருக்கு, இந்த கூட்டணி யாரும் இல்ல, எடப்பாடி அடிமை ஆயிட்டாரு, அவர் அடிமை ஆயிட்டாருன்னு சொல்லி இது ஒரு பர்செப்ஷன் கேம்ல எடப்பாடியை வீக்கன் பண்றதுக்காக திட்டப்பட்டு பரப்பும் சதியாக தான் நான் பார்க்கிறேன். இந்த முறை இந்த கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்க போகிறார்கள் என்று முன்பே தெரியும். இது 1 or 2 கான்ஸ்டிடுவன்சில லாஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வரும் தவிர இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் உண்மை. இன்ஃபேக்ட் இதை ரொம்ப பெருசாகிறதுக்கு காரணம் என்ன நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒன்னே ஒரு விஷயம் தான், காங்கிரஸ் திமுக இடையே சுமூகமான உறவு இல்லை. நேற்று ஜவடேகர் அவர்கள் அந்த டெல்லி மீட்டிங்ல என்ன சொல்லியிருக்காரு, தாவேக்காக நம்ம லேஸ்ல எடை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில இருந்துகிட்டே. அங்க இருக்கிற பிரச்சனையை திசை திருப்புவதற்காக இது திட்டமிட்டு அங்க டெல்லிக்கு போறாரு. அவர் ஏன் அதிமுக தானே பெரிய கட்சி, ஏன் டெல்லிக்கு போய் பேசுறாரு, ஏன் இங்க பேசுறாருன்னா அவர் எங்க போய் பேசணும்னு அவர் தாங்க முடிவு பண்ணணும். நீங்க ஏங்க எல்லாரும் முடிவு பண்றீங்க? அப்ப இது உங்களோட பார்வை பொறுத்த வரைக்கும் இது இந்த தொகுதி பங்கீடோ இல்ல இதுக்கான விஷயமோ இல்ல, இது ஒரு புதிய கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தான் நீங்க நினைக்கிறீங்க? இது ஒரு புதிய கட்சியை உள்ள கொண்டு வர அதிமுகவும் பாஜகவும் நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டணி தாவேகா கிடையாது. அந்த கட்சியை உள்ள கொண்டு வரதுக்கான பயங்கரமான எஃபர்ட்ஸ போட்டுட்டு இருக்காங்க. அதற்காக ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு தான் டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இணைப்பில் இணைஞ்சு பதிவு செய்தமைக்காக. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.